இப்போ நம்ம தனியாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுவிட்சில் இருந்து வர க்ரீன் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்ல இருந்து வர ஒயர் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். நார்மலாக கீ ஆன் பண்ணிட்டோம், ஹெட்லைட் எரியல. இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. வணக்கம் நண்பர்களே, எக்ஸ்ட்ரீம்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா BS4 மாடல் பைக்கில் எல்லாமே நீங்கள் கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் ஆன்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம தனியாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு நமக்கு தேவைப்படுறப்ப மட்டும் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோ டெமோக்காக ராயல் என்ஃபீல்ட் BS4 மாடலில் ஃபிட் பண்ணி காட்டுறோம். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி கிளாம்ப் இருக்கும், ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணுற மாதிரி. அதில் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கிளாம்ப் வச்சு ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. இப்போ நம்ம சுவிட்சை ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து வயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹெட்லைட்டில் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ ஹெட்லைட்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஹெட்லைட் வந்துடும். ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா 3 பின் ப்ளக் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை பீம், இன்னொன்று லோ பீம், இன்னொன்று மைனஸ் லைன். இப்போ நம்ம இந்த பிளாக் ஒயரில் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பிளாக் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த 3 பின் ப்ளக்கில் இருக்க பிளாக் ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சுக்கு லைன் கொடுத்துடலாம். இப்போ சுவிட்சோட ஒயர் இங்கே வெளியே எடுத்தாச்சு. சுவிட்சில் இருந்து வர க்ரீன் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்ல இருந்து வர ஒயர் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளாக் ஒயரை இன்னொரு ரெண்டில் இருக்க ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் பண்ணிடலாம். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணுறோம், ஹெட்லைட் எரியல. ஏன்னா தனியாக நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ கீ ஆன் பண்ணியாச்சு, ஹெட்லைட் எரியல. இப்போ நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சில் ஆன் பண்ணுறோம், ஹெட்லைட் எரியுது. திருப்பி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஈஸி ஸ்டெப் தான். இதுக்காக நீங்கள் தனியாக எலக்ட்ரிஷியன்ட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. இதே ப்ராசஸில் நீங்கள் ஒயரிங் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணியாச்சு. நம்ம அந்த ஒயரை டேப் பண்ணிடலாம். அந்த காப்பர் ஒயர் வெளியே தெரியாத மாதிரி டேப் பண்ணிடலாம். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த 3 பின் ப்ளக்கை திரும்ப இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ள வச்சு லாக் பண்ணிடுங்க. திரும்பி லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும். நீங்கள் எல்லா வண்டிக்கும் இதே மாடலில் பண்ணிக்கலாம். ஸோ BS4 மாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பின் ப்ளக் இருக்கும், H4 ப்ளக் தான். அதில் ஒரே ஒரு லைன் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். நார்மலாக கீ ஆன் பண்ணிட்டோம், ஹெட்லைட் எரியல. ஸோ இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புது ப்ராடக்ட் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப்ல சப்போர்ட் பண்ண மாதிரி Facebook, Twitter, Instagramல ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய பைக் அண்ட் கார் ஆக்சரிஸ் வீடியோல விரைவில் சந்திக்கிறோம்.